இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் யாவை ஆராதிக்கும்படியாய் யாஸ்வமீஷியாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 26வது அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள வசனங்களை யாராவது வாசிங்க. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடி நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆந்தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் தம்முடைய ஜனத்திற்காக இந்த பூமியில் மனிதனாய் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜனத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமப்பதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு தான் நினைத்த காரியங்களை செய்யும்படியாய் கடந்து வந்தபோது தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் கடந்து போனார். அவர் கடந்து போன போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், ஜெபியுங்கள். அவர்கள் நன்றாக ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபித்ததனுடைய பலன் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்கள் என்ன ஜெபம் செய்தார்கள் என்று சொன்னால் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்களாம். இன்றைக்கு அநேகருக்கு ஜெபம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. வேதத்திலே ஜெபம் என்று சொல்லுகிற போது என்ன என்று சொன்னால், தகப்பனிடத்திலே பிள்ளை பேசுவதுதான் ஜெபம். அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பிகார உரிமையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தகப்பனிடத்தில் பிள்ளை என்ற உரிமையோடு பேச வேண்டும். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. ஜெபிப்பவர்களுக்கு பயம் இல்லை. இடைவிடாமல் செய்யும் ஜெபம் தடையை தகர்த்தெறியும். முழங்கால் படியிடாதவன் முழு மனதையும் அடக்க முடியாதவன் என்று அநேக தத்துவங்கள் சொல்லுகிறது. ஜெபிக்காதவன் தன் இருதயத்தை அடக்க முடியாது. ஆனபடினால்தான் மாம்ச இச்சைக்குள் விழுந்து தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் கெடுத்துக்கொண்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டால் நான் ஜெபிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, நான் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஜெபம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒருவன் தேவ பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் அவன் தன் தகப்பனிடத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பேச்சாற்றல் இல்லை என்று சொன்னால் அவன் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நான் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிற போது ஜெபம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். அப்போது லூக்காவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசித்த போது அந்த வேதம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது ஆமென், யாஷோவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜெபம் பண்ணுகிற போது வானம் திறக்கப்பட்டது. பிரைஸ் யாஷுவா. உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்.
நான் கழிந்த நாட்களில் உங்களை சொல்லியிருக்கிறேன், வானம் 2 முறை திறக்கும். இந்த திறப்பு எதுக்கு அப்படின்னா, ஒன்று அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக, இன்னொன்று தசமபாகம் யார் சரியாக கொடுக்கிறானோ அவனுக்காக வானம் திறக்கப்படும். இந்த ரகசியம் பெரிது. தசமபாகம் கொடுக்கிறவனுக்கு முதல் வானம் திறக்கப்படும். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறவனுக்கோ 3 வானங்கள் அவனுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். இந்த அறிவு மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல. தேவன் எதை விரும்புகிறாரோ அதில் நம்ம கை வைப்போம். தசமபாகம் கொடுக்க மனசே வராது. அவன் எங்கே போகிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அவன் பிசாசனுடைய தண்டனைகளை, பிசாசு கொடுக்கிற நியாய தீர்ப்பை அவன் வாங்குவதற்காகவே வாழுகிறான் என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு தசமபாகம் என்று சொன்னால் அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் என்று சொல்லி. அப்படியானால் மத்தேயு 23:23 என்ன சொல்லுகிறது? யோசுவா இந்த பூமியில் நின்ற போது என்ன சொன்னார்? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்லாகமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்லி 2ஆக பிரித்து வைத்திருக்கிற நீங்கள், நியாயப்பிரமாணத்தின் காலத்தையும் கிருபையின் காலத்தையும் ஒன்றாக இணைத்து தேவ சமூகத்தில் தசமபாகங்களை கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படும். அதில் திருடுனா உன் வாழ்க்கையவே தேவன் திசை மாற பண்ணி விடுவார். ஏன்னா அது தேவன் தர்றது, தேவனுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை கொடுக்கிறார். அதில் 2 மணிக்கூர் 40 நிமிஷத்தை தேவனுக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டும். தேவன் எதை விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம். எனக்கு என்ன தோடுகிறதோ அதை செய்கிறவன் உண்மையா சொல்றேன், நிம்மதியா வாழ்வானான்னு கேட்டா வாழ மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தேவ சமூகத்தை எங்க வஞ்சிக்கிறானோ அவன் வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. ஏன்? அவன் தேவனை கொள்ளையடிக்கிறான். தேவனை கொள்ளையடிச்சா தேவன் கொடுக்கக்கூடியதை அப்படியே எடுத்துருவார். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை திருப்பி எடுப்பார். முக்கியமாக என்ன, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஏங்க, உண்ண உணவோ உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இல்லாவிட்டாலும் சமாதானம் என்று ஒன்று இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த உலகத்தாருடைய பார்வையில் அவன் போற்றப்படுவான். அவன் நல்லா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான் பாரு. தின்ன ஆகாரம் இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னுவாங்க. ஏன்? அவன் தேவ கற்பனைக்கு கட்டளைக்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடியினார். இங்க ஜெபம் மிக மிக அவசியம். முக்கியமாக வானம் திறக்கிறதற்கு ஜெபம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அந்த ஜெபம் என்ன செய்யும் என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். பாருங்களேன், 2வது காரியம், ஜெபிக்கிற போது இடம் அசைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லத்தக்கதான பலன் அவனிடத்தில் கடந்து வந்தது. எங்க இதை யார்ட்டையும் போய் படிக்கண்டாங்க, நீ ஜெபம் பண்ணா போதும். கல்விமானோடு கூட பேச வேண்டிய ஞானத்தை கல்வி கற்காத உனக்கு அவர் தருவார். எனக்கு தெரிஞ்சு மத்தேயு கட்டுமரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், அவனை கொண்டு ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார். பேதுரு கட்டுமரத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்தவன், அவனை கொண்டுதான் இந்த தேசத்திலே திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை அவனுடைய கையில் கொடுத்தார். படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை நம்முடைய கையில் எடுத்தோமே ஆனால் நாம் இருக்கிற இடம் அசையும். பரிசுத்தாவின் அபிஷேகம், அனால்டிங் பவர்
நம்மக்கிட்ட வரும், நமக்கு தைரியம் உண்டாகும். ஆனால் ஜெபிக்கல, அதனால நீ பிசாசை கண்டே பயப்படுற. ஏன்? நம்முடைய எதிராளியை கண்டா நமக்கு பயம் உண்டாகும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் உனக்கு ஜெயம் இல்லை. ஆமென். அப்போ வாசிங்களே, அந்த அப்போஸ்தலர் 16:29 நினைக்கிறேன். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென். அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. அப்பொழுது யாவாவுடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பாருங்களேன், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா தேவனுக்கு பணிவிடை செய்யும் தேவ தூதர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். நம்பிக்கை இருக்கா? என்னதான் கேட்டாலும் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய கடன் தொல்லை, உன்னுடைய வியாதி உன்னை விட்டு மாறும்? அல்லேலூயா. ஜெபம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அப்பா தந்தா என்று அழைக்கிற உரிமையோடு பேசக்கூடியது. நம்ம எல்லாம் இன்னைக்கு அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் யாருன்னா பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி. நம்ம அப்படிதான், நம்ம குணம் அப்படி பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி தான் கேட்போம். யார்கிட்ட? அப்பாட்ட போய். ஏங்க, உரிமையோடு தகப்பன் கேட்போமா இல்லை பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி கேட்போமான்னு கேட்டால் நம்முடைய குணம் என்ன தெரியுமா? பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி கேட்கணும், கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தேவ சமூகத்தில் அழ வேண்டாம். அழ வேண்டிய ஒரே ஒரு காரியம் பாவத்திற்காக மட்டும். நான் செய்த பாவங்களை நினைத்து என் பாவத்திற்காக என் தேவன் அடிக்கப்பட்டார், என் தேவன் இரத்தம் சிந்தினார், என் தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், ஒரு பாவமும் செய்யாதவர் எனக்காக இவ்வளவு தூரம் வியாகுலப்பட்டாரே என்று நினைத்து அழணுமே தவிர தன் தேவைக்காக நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் பெத்தவனுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன தேவைன்ட்டு. அந்த பெத்தவன் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு ஞாபகப்படுத்துப்பா அவர் தானே சொன்னார், ஸ்தோத்திரத்தோடு கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு நினைப்பூட்டுங்கள் அப்படி சொன்னாரா? இல்லை அழுது கண்ணெல்லாம் செவந்து மூக்கிலேருந்து வடிஞ்சு வாயிலேருந்து வடிஞ்சு அசிங்கியமா தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு சொன்னாரா? இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சாட்சி சொல்ற நேரம் பார்த்தீங்கன்னா சபையிலே ஒப்பாரி வைப்பாங்க. எதை எங்க என்ன செய்யணும்னு தெரியல. அதான் நான் முதலே சொன்னேன், எதுக்கு ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோன்ற ஒரு அடைமொழி நம்மகிட்ட வேணும். கொஞ்சம் யோசிங்களேன். அப்ப நீ எதுக்கு ஜெபம் பண்றேன்னு உனக்கு தெரியல. தகப்பன்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம நீ வந்தா உனக்கு எப்படி தேவன் தருவார்? கொஞ்சம் யோசிங்க. என்கிட்ட என் பையன் வந்து எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா நான் ஒரு காரியமாக போகிறேன்ப்பா, போயிட்டு இப்போ வருவேன்ப்பா அப்படின்ட்டு இதை சொல்கிறது வேற. அப்பா கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு வரட்டாப்பா, நான் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுவேன், என்னப்பா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்னடா இது லூசு பிடிச்ச மாதிரி ஊர் சுற்ற போகுது அப்படி தானே நினைப்பேன். இதான் நீ பண்ணிட்டு இருக்கிற. தேவ சமூகத்தில் நீ என்ன ஜெபிக்கிறன்னு யாருக்காவது தெரியுதா? சபையில் ஜெபிக்க சொன்னா எதுக்காக ஜெபிக்கிற? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து என்ன ஜெபிக்கிறன்னு உனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஜெபிக்கிற. ஏன்? அப்போ உனக்கு ஏதோ பிடிச்சிருச்சு. ஏன்னா பண்டமெண்ட் தெரியல. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் எங்க எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியல. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டார். அப்போ ஜெபம் என்றால் என்ன அறியணும். சரி, எப்போ வேணாலும் ஜெபிக்கலாமா? எப்படி ஜெபிக்கலாம் தெரியணும்ல. வேதம் சொல்லுது, எனக்கு முன்மாதிரியாய் நான் ஆராதிக்கிற என் தேவன் சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துல, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். நல்லா கேளுங்க. அதிகாலையில் செய்ய வேண்டிய ஜெபத்தை நீ எப்ப ஜெபிக்கிற?
எங்க அவர் சொன்னார், நான் செய்கிறபடி நீங்களும் செய்யுங்கள் சொன்னாரா இல்லையா? நான் அதிகாலையில் தூங்குவேன், நீர் வந்து காத்துரும், எனக்கு தோன்ற நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே வருவாரா? வருவான். யார் வருவா தெரியுமா? உங்களுடைய தகப்பனாகிய பிசாசு வந்து உங்கள் ஜெபத்தை கேட்பான். வேதம், நான் போய் சொல்லல, வேதம் அப்படித்தான் சொல்லுது. உங்கள் தகப்பனாகிய பிசாசு வந்து உங்கள் ஜெபத்தை கேட்பான். இரண்டாவது ஜெபம், லூக்காவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஆமென், ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் ஆமென், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுதும் ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு முடியும், எனக்கு முடியுமா? உறக்கம் வரலனாலும் நான் செல்போனை எடுத்து விளையாடுவேனே தவிர, இல்லை வெளியில உலாத்துவேனே தவிர நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இதுதான் நம்முடைய கட்டாயமா இருக்குது. இன்னைக்கு யாராவது ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டா, ஜெபம் வரல, ஜெபம் எனக்கு வரல. அது எப்படி வரும்? உங்க அப்பன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வருது வரலன்னு என்ன பேசிட்டு இருக்கிற? ஆமீன். எப்ப தம்பி நீ அப்பாட்ட பேசணும்னா, ஐயோ அப்பா அப்பா எனக்கு பேச வரலப்பா உங்கள்கிட்ட அப்படின்னு போய் எனக்காவது சொல்லியிருக்கியா இத்தனை வருஷத்துல? இல்லையா? ஆனா பரம தகப்பன்கிட்ட மட்டும் தைரியமா சொல்லுவோம், ஜெபம் வரலப்பா, ஜெபம் வரலப்பா. அப்போ உன்கிட்ட வரக்கூடாத ஒருத்தன் உன்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான். உங்க அப்பாட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உன்கிட்ட உட்கார்ந்து அவனை அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒன்று வச்சிருக்கிறான். இதை நீ புரியணும் முதல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தி ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணின பின்பு அவன் இறந்து போனான். அப்ப மாமியார் சொல்லுவா, சரி அவன் போனது போட்டு நீ என் கூட வந்துட்ட, என் தெய்வம் உன் தெய்வம்னு சொன்ன, என் ஊர் உன் ஊருன்னு சொன்ன, என் குடும்பம் உன் குடும்பம்னு சொன்ன, அதனால ஒன்று சொல்றேன், எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் நீ என்ன செய், அவனுடைய போர்வையை விலக்கி அவனோடு கூட படுத்துக்கொள், அவன் உன்னை விவாகம் பண்ணுவான் என்று சொல்லி அவள் திருமண மஞ்சத்தை குறித்து பேசிக்கொண்டு போனாள். இவ போனான். போன நேரம் அங்க கட்டில் படுத்திருந்தோம். சொன்னா, நீ எதுக்கு வந்த? உன் மாமியார் சொல்லது இருக்கட்டும், உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான், நீ அவன் கூட போய் அவனை திருமணம் பண்ணு, அது உனக்கு சரி என்றால் அவன் கூட வாழு, ஒருவேளை அது சரியில்லை என்று சொன்னால், அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ என் கூட வா என்று சொன்னார். கான்செப்ட் புரியுதா? இதுதான் இன்னைக்கு நீங்களும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா, போவாஸ் ஆகிய யாசுவா வேண்டாம், சொந்தக்காரனாகிய பிசாசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட கடந்து போய் அவனோடு ஐக்கியமாகி அவனுடைய மஞ்சத்தில் படுத்திருக்கிறோம். ஆனபடியினால் மணவாளனாகிய யாசுவோடு கூட பேசுவதற்கு வரல. நல்லா புரிஞ்சுடுங்க, தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறியான்னு முதல்ல பாரு. நீ வந்ததே ஜெபிக்கிறதுக்கான ஜெபம் இல்லையே. அவர்கிட்ட பேசாதானே வந்த, அப்பா தந்தா என்று அழைக்கிறது அவர்கிட்ட பேசதானே வந்த, ஆனா பேச முடியல, என்ன பண்றது? யாசுவா சொன்னார் தன்னுடைய சீசர்கள்ட்ட, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபியுங்கள் சொல்லிட்டு 3 முறை சொன்னார். 3 முறை சொன்னார், கேட்கல. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நிம்மதியா தூங்குங்க, மணவாளன் பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட போகிறார், உபத்திரவப்பட போகிறார், சிலுவையில் அறையுள்ள போகிறார், நீங்க நிம்மதியா தூங்குங்க. இதுதான் உனக்கு நடக்க போகுது. நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஒரு நாள் கைவிடுவார். அன்று அவருடைய மாம்சத்துக்கு நடந்தது உனக்கு நடக்கும். நீ ஒரு நாள் அரசாவாய், உபத்திரவங்களிலூட நீ கடந்து போவாய். காரணம், அவர் உன்னை ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டேன்ற நித்திரைமயக்கத்தின் ஆவிக்குள் மூழ்கி இருக்கிறாயே தவிர ஜெபிப்பதற்கு உனக்கு மன விருப்பம் வரவில்லை. லூக்காவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 40 42 வரைக்கும் நாம் வாசிப்போமே. ஆனால் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்க சொன்னவன் ஜெபிக்கல்ல, ஆனால் அவர் ஜெபிக்கும்படியான
ஒரு உபகரணத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அப்பா தந்தா என்று அழைக்கிற உரிமையோடு கூட என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கை செய்யும் என்று சொல்ல சொன்னாரே தவிர ஆண்டவரே இப்படி செய்யும் ஆலோசனை சொல்ல சொன்னாரா? நம்ம எல்லாம் என்ன கேட்போம் தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சித்து கொண்டு வரும் ஆண்டவரே, என் புருஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அவருக்கு வேலை இதுதான், வேற வேலை வெட்டியே கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசை மாற்றும் ஆண்டவரே. அவர் பிசாசு கட்டுற வேலை தானே. என்ன நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜெபம் என்றால் என்ன? அவர் சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுள். உமக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு இது மாற வேண்டாம். ஏங்க யாரு? அவரே அவர்கிட்ட ஜெபம் பண்றார். எதுக்கு? இவர் தான் உயில் எழுதிட்டு வந்தார். என்னுடைய சரீரம் இவ்வளவு உபத்திரவங்களை படணும், அது என்னுடைய ஜனத்திற்காக. நான் என்னுடைய ஜனத்தை வேர்திரித்து அந்த ஜனத்தை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நானே இந்த பூமிக்கு கடந்து போவேன். அவர்கள் நிமித்தமாக என்னுடைய சரீரம் அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் என்னுடைய ஜனம் மறுபடி என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் கடந்து வந்தார். இதுலேயும் சந்தேகம்னா எபிரேயர் புத்தகத்தில் நீங்க 14-15 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாரு? பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் அவர்களை போல மாம்சம் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியில் பிரவேசித்தார். நமக்கு புரியல. ஜெபம்னா வேப்பங்காய், என்ன வேணாலும் செஞ்சிட்டு இருப்போம். நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம், ஆனா ஜெபம் பண்ண மாட்டோம். கேட்டா உனக்கு வேண்டி ஜெபம் பண்றேன், எனக்கு வேண்டி ஜெபம் பண்றேன். என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆமென். பாஸ்டர் உமக்கு வேண்டி ஜெபம் பண்றேன், கவலைப்படாதே, நீ எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணி என்ன செய்யறது? பிரைசியாசுவா இல்லைங்க, ஜெபிக்கிற பொறுப்பு உன்னுடைய வேலை. ஏன்னா நீ அப்பாட்ட பேசணும். அவர்கிட்ட ஒரு ஊமை இருக்கிறான்னு வைங்களேன், ஊமை அப்பாட்ட பேச முடியுமா? முடியாது. இல்லை பாருங்க, முடியாதான். ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு முடியாது தான், என்ன மாதிரிப்பட்டவனுக்கு முடியும். ஏன்னா ஊமைக்கு பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஊமை லாங்குவேஜ். ஆனால் அங்கே ஒருத்தி பின்னாடி ஒருத்தி இருக்கா பாருங்க, அவளுக்கு அண்ணன் ஊமை. அவளுக்கு பேச தெரியுமான்னு கேட்டு பாருங்க, தெரியும், பேசுவான். ஆனால் என்ன வராது? சத்தம் வராது, செய்கை வரும். ஆனால் கரெக்டாக புரியும். அவன் செய்கிற செய்கையில் கரெக்டாக புரியும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஊமைகள் இந்த வேதத்தை விசுவாசித்து யாசுவா மேசியாவை ஆராதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் பேசுறான், ஆனா வாயிருந்தும் ஊமையனாய் நீ தான் உட்கார்ந்துருக்கிற. பிரைஸ் யாசுவா, நல்லா புரிஞ்சிடுங்க. முதல்ல நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஜெபித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் எப்படி ஜெபிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் உள்ளால போவோம். 13-14 வாசிங்க. 14-13-14. நீங்கள் என் நாமத்தினாலே ஆமென் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஆமென் அதை செய்வேன். ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்ல கேளுங்க, ஜெபம்ன்றது சும்மா இல்லை. அப்பம் பேர் தெரியாம ஜெபிக்கிறவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஒருவேளை கேட்கிற மாதிரி தோணும், அது பிசாசு ஒன்றை ஏமாற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கிற தந்திரம். இதான் உண்மை. ஏன்னா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அப்பாவுடைய பேர்ல கேட்கணும். ஆமென். எனக்கு இந்த உலகத்தில் மாம்ச தகப்பன் ஒரு தகப்பன் உண்டு. அவருடைய பேர் தெரியலைன்னா நான் அவுட்டுங்க. ஏன்னா என் பேரை எழுதுகிற நேரம் அவருடைய பேர் முன்னாடி வரணும். இது உங்களுக்கு புரியணும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய தகப்பனார் யார் என்கின்ற அறிவு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுன்றாங்க, சில பேர் ஜீசஸ்ன்றாங்க, சில பேர் ஈசோஸ்ன்றாங்க, சில பேர் யாஷுவான்றாங்க, சில பேர் யெகோஷுவான்றாங்க. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். யார் என்னுடைய தகப்பன்? சபையாகிய என் தாய்க்கு புருஷன் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அது இயேசுவா, ஜீசஸா, அல்லது ஈசோஸா, அல்லது யாஷுவாவா அறிஞ்சு அந்த நாமத்தில் ஜெபிக்கணும். முக்கியமா யாஷுவா என்கின்ற நாமம்தான் என் பரம தகப்பனுடைய நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்றார். 1 யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு
அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்லா புரிஞ்சுங்களா? கற்பனைகளை கை கொண்டு ஜெபித்தால் நீ ஜெபிக்கிறது எல்லாம் கிடைக்கும். நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கேட்கிறேன், ஜெபிக்கிறது உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிசாசு போச்சுன்னு சொல்லுவேன், பணம் வந்துச்சுன்னு சொல்லுவேன். நான் கேட்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை வந்திருக்கா? உனக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறதா? இல்ல அப்படின்னா தேவன் உன்னிடத்துல இல்லை. ஏன்னா அவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாய், ஆனால் அது உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் அது இப்போது உன்னுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இது பெட்டி கடையில் விற்கிறது இல்லை சமாதானம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை நம்புறீங்கல்ல, நிறைய பேருக்கு பொத்தல் விழுந்தால பையன் ஆயிடுச்சு. ஏன்? நான் நம்புறவங்களுக்கே சமாதானம் இல்லை. என்ன பண்றது? விடுதலை என்பது இல்லை, ரட்சிப்பு என்பது இல்லை. அப்புறம் எப்படி? அப்ப நீ கற்பனைகளை கைக்கொள். நீ கற்பனைகளை கைக்கொண்டு கேட்டால் அதற்கு என் யோசுவா உனக்கு பதில் தருவார். ஆமென். ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்லட்டுமா? ஜெபம் கேட்கணும்னா மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26 வாசியங்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். வித்தியாசமா தான் இருக்குது. கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போனால் ஜெபம் கேட்கப்படணும்னா முதல்ல இங்கே யார்கிட்டையெல்லாம் நீ வாக்குவாதம் பண்ணுறியோ, யாரையெல்லாம் சண்டை போட்டேன்னு சொல்கிறியோ, யார்கிட்டையெல்லாம் பேசாமல் இருக்கிறியோ, அத்தனை பேர்கிட்டையும் சமாதானம் ஆகிட்டு போனாதான் உன் ஜெபத்தையே கேட்பாராம். அப்போ ஒன்றை தேவன் பிசாசிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு. எப்படி? கொஞ்சம் யோசிக்கிறியா? நமக்கு இருக்கிற இருமாப்பு, நமக்கு இருக்கிற போராம, நமக்கு இருக்கிற போட்டி, அவன் என்ன இவன் என்ன, நான் யார் தெரியுமா கேட்கிற பாத்தியா? இப்பவே பிசாசு உங்ககிட்ட வந்துருச்சு, உன்னை பிடிச்சு வேற ஒரு ஆவிட்ட கொடுக்க போகுது. ஏன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது, உனக்கு தேவன் தகப்பனா இல்லை. நீ தான் போட்டி பொறாமையில இருந்துட்டு இருக்கிற. மன்னிக்கிற சுபாவம் இல்லை. தப்பு பண்ணாமலே தப்பு பண்ண நினைச்சிட்டு இருப்ப, அப்புறம் தப்பு பண்ண விட்டுருவியா? நம்ம ஒரு குணம் உண்டு தெரியுமா? எனக்கு பிடிக்கலைன்னா விட்டுருவேன். அவங்க தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணலையான்னு யோசிக்க மாட்டேன். ஆனா அவங்க சரியில்லை, என்னடா தப்பு பண்ணாங்க, சரியில்லை, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அப்போ ஒன்றை 4 பேர் இப்படி ஓதறனா? முதல்ல உனக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கா? உன்னை சுற்றி 4 பேர் நல்ல பேர் சொல்கிறானான்னு கேட்டால் இல்லையே. நேற்று நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு சரியில்லாமல் ஆயிட்டான். குணம் சரியில்லை. ஏன்? உன்னுடைய கிரியைகள் சரியில்லை. அதனால உன்னை பற்றி தேசத்துக்கு தெரிய வந்துருச்சு, அவன் நல்லா இல்லை அப்படின்ட்டு. முதல்ல நீ எல்லாரையும் மதிக்க தெரியணும். நீ என்ன கொடுக்குறியோ திருப்பி கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? வந்து இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை, அப்படித்தானே? நீ எதையாவது ஒன்றை கொடுத்தேன்னா அது உனக்கு திருப்பி வரும். நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், காலால மிதிக்கப்படுற பந்தாக இருக்கிறதை விடவும் கையால் எரியும் பந்தாக இருந்தால் அது நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா காலில் மிதிக்கிற பந்து அநேகருடைய காலில் மிதிபடும். ஆனால் ஒருவன் கையில் இருக்கிற பந்து தூக்கி எறியும் போது மறுபடியும் அவன் கைக்கே வரும். உனக்கு இதெல்லாம் புரியாது, சரியா? அதுக்கு என்னெல்லாமோ பேர் சொல்லுவீங்க. காலில் மிதிப்படுற பந்துக்கு ஒரு பேர், கையில் எறிகிற பந்துக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நான் அங்கே வரல. ஆனால் காலில் மிதிப்படுற பந்தா மாறிடாத. கையில் இருக்கிற பந்தா இரு. எங்கதான் தூக்கி எறிஞ்சாலும் அது திரும்பி உன்கிட்ட வரும். ஒரு செவத்துல தூக்கி அடிச்சீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு திருப்பி வரும். அப்படிப்பட்ட பந்தாக நம்ம மாறணுமே தவிர மிதிப்படுற பந்தா மாறக்கூடாது. உன் குணத்தின் நிமித்தமாய், உன்னுடைய கிரியை நிமித்தமாய் நீ அநேகரால் மிதிக்கப்படுகிறாய். இந்த சுபாவம் உன்னை விட்டு கடந்து போக வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நீ அவருடைய கரத்தில் இருக்கிறவனாய் நீ மாறணும். அப்பதான் மன்னிக்கிற குணம் வரும். சரி, மன்னிக்கணும்னு சொல்ற, தப்பு பண்ணாதவனை என்ன மன்னிப்ப? நீயே தப்பு பண்ணிட்டு அடுத்தவனை தப்புன்னு சொல்றியே, என்ன காரணம்னு கேட்குறேன். புரியணும்.
அப்ப எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? இதுக்கு எனக்கு பதில் வேணும். முதல்ல ஜெபிக்காம இருக்கிறது காரணம் பிசாசு உன்கிட்ட ஏறி இருக்கிறான். இரண்டாவது, உன்னுடைய ஆசை நிமித்தமாய் நீ ஜெபிக்க போனால் அநேக தடைகள். இது மாறணும்னா முதல்ல உன்னுடைய தடைகளை நீ விலக்கணும். என்ன தடை? சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால். கேட்டுக்க, ஜெபிக்க முடியல, பிசாசு வந்து தள்ளி விடுதில்ல, நித்திர மயக்கம் வருதில்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறது. உன் மூஞ்சியை பார்த்தா நல்ல பிள்ளையா இருப்ப, பால் வடிகிற முகம் அப்படி இருக்கும், ஆனா இருதயம் கேடு பிடிச்சிருக்கும். ஒரு கதை கேட்டுட்டோம் அப்படின்னா 9 பேர்கிட்ட 10 வைக்கலன்னு சொன்னா நம்ம நிம்மதி இருக்காது. கான்செப்ட் புரியுதா? கேட்டியா அக்கா, அங்க அப்படியா கேட்டியா அண்ணா, இது இப்படி நடந்ததான் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது அண்ணா, கேளு, நில்லு அண்ணா. ஏன்? எந்த அளவுக்கு வாயையும் உன்னுடைய சிந்தனையும் அடக்கிறியோ அந்த அளவுக்கு தேவன் ஒன்னில் கிரிய செய்ய ஆரம்பிப்பார். பேசக்கூடாதா? உண்மையிலே பேசக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியம், யாக்கோபனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற போது இந்த அக்கிரம சிந்தை இருக்கிறவனிடத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இச்சையின்படி வாழத்தான் நினைக்கிற, இச்சை, ஆசை, இச்சை எதுவோ அதன்படி நான் வாழணும். நடக்குமா? உன்னிடத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறபடியினால் உன்னுடைய மாம்ச இச்சைகளின்படி நீ வாழ தேவனிடத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கிற. ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, இப்படி தானே செஞ்சேன் ஆண்டவரே, விடும் ஆண்டவரே. உன் விருப்பத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் கொட்டி தீர்த்து அதன்படி வாழ விரும்புகிற. ஜெபம் கேட்கப்படாது, ஒன்னில் இருக்கிற பிசாசு போகாது. 3வது ஒரு காரியம், யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுப்பார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் யாவாவிடத்தில் எதே ஆகிலும் பெறலாமா என்று நினையாதிருப்பானாக. உண்மையிலே விசுவாசத்தோடு ஜெபம் பண்றீங்களா? ஆமென். இத்தனை வருஷமா வேலைக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறப்பா, உனக்கு வேலை கிடைக்கும். நான் சொல்றதை கேட்டா என்னன்னா, யாசுவா மிஷிய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேல்லப்பா, யாசுவா இடத்துல உண்மையா இருக்க முடியுமா? யாசுவா இடத்துல உண்மையா இருந்து பாரு, ஒழுங்கா ஜெபம் பண்ணு. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். சரி 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 எங்கள் சரி எங்கள் சரி எங்கள் ஆராதனைக்கே இருக்க முடியல, அப்புறம் எப்படி ஜெபிக்க இருக்க முடியும்? அப்போ உனக்கு இதுதான் கேதி. நீ எதை செய்யறியோ அதுதான் உனக்கு பலனா இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அவிசுவாசப்பட்டேன்னா காரியம் நடக்காது. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நீ சரியாக உன் பிள்ளை சரியா உண்டு, நானும் சரியாக வேண்டாம், என் பிள்ளையும் சரியாக வேண்டாம், வா, நல்லா தான் இருக்குது. ஆமென். தேவனுக்கு வேலை இல்லை, ஊழியக்காரனுக்கு வேலை இல்லை. நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறியோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு அவிசுவாசத்தை எதிர்த்து போராடுகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு கிரியை நடக்கும். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிற, என்ன பண்றது? பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிற போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென். வேதத்தை கேளாதபடி, வேதத்துல என்ன சொல்லிச்சுல்ல? முதல்ல ஒருத்தனை மன்னின்னு சொல்லிச்சு, அதுக்கு அடுத்து அக்கிரம சிந்தை கொள்ளாதேன்னு சொல்லிடுச்சு, இச்சையின்படி வாழாதேன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் கேட்பியா? ஐயோ இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் என் விருப்பத்துக்கு தான் வாழணும்.
நித்திரை மயக்கம் அடையாதடா, பிசாசுன்னுட்ட குடி கொண்டிருக்கடா அப்படின்னா. தூக்கம் வந்தது, நான் என்ன செய்ய, அதனால தூங்குனேன். அட பிசாசு, அப்ப பிசாசு வந்தது அதனால நான் அதுக்கு கூட தூங்கிட்டு இருக்கிறேன் சொல்லு. பிசாசு வந்தது அதனால அதுக்கு கூட விளையாடிட்டு இருக்கிறேன் சொல்லு. அவனுக்கு எனக்கு ரொம்ப ஐக்கியம், ஒத்துக்கோ, முடிஞ்சிச்சு. அது வேண்டாம், அப்போ ராத்திரி அங்க வந்தான் இங்க வந்தான் அப்படி வந்தான், பகல்ல இங்க வந்தான் அங்க வந்தான் சொல்றேல்ல, முதல்ல அவனை விட்டு வெளியில வா. அதுக்கு உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்து. ஜெபம் சும்மா கேட்காது. எல்லாரும் சொல்ற மாதிரி ஜெபம் கேட்கப்படுமான்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ண கிடைக்கும்னு சொன்னார்ல, கிடைக்கும். பாண்டமண்டே தெரியாது. அவர் கீழ்ப்படிஞ்சா கிடைக்கும்னு சொன்னார்ல, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிற? நாங்க ஜெபிக்கிறோம், எங்க ஜெபம் கேட்கப்படும், நாங்க சபையில வந்து ஸ்தோத்திரம் சொல்றோம், சபையில வந்து அந்நிய பாஷை பேசுறோம், சபையில வந்து தீர்க்க தரிசனம் சொல்றோம், அதனால எங்க ஜெபம் எல்லாம் கேட்கப்படும்னா கேட்கப்படாது. தகப்பனார் தன் பிள்ளைக்கு இறங்கணும்னா தகப்பனாருடைய மனவிருப்பத்தை நீ நிறைவேற்றணும். இளைய குமாரனுடைய சத்தத்திற்கு ஏன் தகப்பன் சத்தம் கொடுத்தார் என்பதை நீங்க புரியணும். அவன் திரும்பி வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாரான்னு கேட்டா இல்ல, வீட்டு வாசல திறந்து ஒருத்தன் வாரானே என்னன்னு பார்க்க வந்தா அங்க பிள்ளை. அப்ப பிள்ளை சொல்ற, அப்பா உமக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் உம்மட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன், உம்முடைய வேலைக்காரன்ல ஒருத்தனா என்னை பாவிச்சு உன் வீட்டு வேலைக்காரனா என்னை ஏத்துக்கணும். எப்படி பிள்ளையினுடைய ஜெபம் எப்படி இருக்கு பத்தியா? உமக்கு நான் துரோகம் பண்ணேன், உம்முடைய சொத்தையெல்லாம் அழிச்சிட்டேன், என்னுடைய ஜெபம் என்ன அப்படின்னா உம்முடைய வேலைக்காரனா உம்முடைய வீட்டில் வை. ஏன்னா பண்ணிக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை தேடி எனக்கு கிடைக்கலப்பா. ஆனால் யோசித்து பார்த்தேன், எங்கள் அப்பாவுடைய வேலைக்காரர்கள் எவ்வளவு நிம்மதியாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி தான் உம்மிட்ட வந்தேன். நான் உம்முடைய பிள்ளை இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். தகப்பன் காலுக்கு மிதியடி, கைக்கு மோதிரம், உடம்புக்கு வஸ்திரம், குளிப்பதற்கு எண்ணெய், இவ்வளவையும் கொடுத்து விருந்து உபசரணைகளை செய்து தன் மகனை தன்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். பேசுகிற ஜெபம் வித்தியாசமாக இருக்கணுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஜெபிச்சா ஜெபத்துக்கு பதில் வராது. உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும், ஜெபம்னா என்ன? வேத புஸ்தகத்தை திறந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்களை யாவாவுடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாவா அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சொன்னதுல ரகசியம் இருக்கு தெரியுமா? உனக்கு ஜெபமும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது, ஜெபம் என்றால் என்னவென்றும் தெரியாது. இங்க வேதம் 3 வகையான ஜெபத்தை குறிக்கிறது. 3 ஜெபம் இருக்குதுங்க. 3 ஜெபத்திற்கு 3 கிரியை இருக்குது. வேதத்தின் ஆழம் இதுதான். ஜெபம்னா போய் உட்கார்ந்து சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஆத்திரம் வருது ஆண்டவரே, தூக்கம் வருது ஆண்டவரே இல்ல. ஜெபம்னா முதல்ல என்ன ஜெபம் பண்ற? நான் அதுக்கு தான் சொன்னேன், ஜெபம் பண்ணா என்னன்னு தெரிஞ்சு தானே ஜெபம் பண்றீங்க. உனக்கு புரியல. இங்க சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இந்த காரியம் எனக்கு. 14-15 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, சபையினுடைய மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் யாவாவுடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், முதல் ஜெபம் அற்புதம் நடக்கணும்னா உனக்கு
விசுவாசம் உள்ள ஜெபம் உண்டாகணும். உனக்கு விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னன்னு தெரியுமா? ஜெபம்னா என்னன்னு தெரியுமா? சொல்லு. வேதம் சொல்லுது, வியாதி பாவம் போக்க, உன்னுடைய அடிமைத்தனம் மீட்கப்பட, பிசாசு ஒன்னிலிருந்து கடந்து போக உன்னுடைய ஜெபம் விசுவாச ஜெபமாக இருக்கணும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம் 16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் கேளுங்க, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவருடைய குற்றங்களை மாறி மாறி சொல்லணுமா? சொல்ற தப்பு பண்ணுனா ஒரு நாளும் குற்றபோதம் வராது. வரவே வராது. நான் செய்யறதான் சரி. அப்போ உனக்கு ஊக்கமான ஜெபம் எப்படி வரும்? அந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக தான் பலன் உண்டாகும். பலப்படுத்துகிற யாவாகிய யாசுவா மேசியா உன்னை பலப்படுத்த வேண்டுமானால், உனக்குள் சக்தி கடந்து வர வேண்டுமானால், வல்லமை கடந்து வர வேண்டுமானால், பிசாசை எதிர்க்கக்கூடிய பலன் இடத்தில் வர வேண்டுமானால் உன்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கணும். ஜெபத்தினுடைய இரண்டாவது பார்ட் எப்படி தெரியுதா? பலன் பெறுவதற்கு. அப்ப மூணாவது ஜெபம் 17-18 வாசி. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எப்படி பாருங்களேன். மூணாவது ஜெபம் என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம். எலியாவுக்கு கோபம், மழையே பெய்யக்கூடாது, இந்த நாடு பட்டினினால சாகணும், இவனை எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கணும். அதுக்காக வானத்திலிருந்து வந்த மழையை அடைச்சிட்டாரு. ஆனா இவருக்கும் பட்னி. இவர் செஞ்ச வேலை இவருக்கும் தீமையை உண்டாக்குச்சு. ஆனா தேவன் விடல. டேய், நீ கருத்த ஜெபம் பண்ண பத்தியா? உன் ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைச்சிட்டேன், மழை இல்லை. ஆனா ஒன்னு நான் போசிப்பேன். நீ ஏன் பிள்ளை எனக்கு உண்மையா இருக்கிற? 3 வருஷம் பஞ்சம் தான், 3 வருஷம் மழை இல்லாதபடி நிலம் தன் பலனை கொடுக்கல, பணமதிப்பெல்லாம் இழந்து போச்சு, பொருட்கள் இல்லை, எல்லாரும் பட்டினி. ஆனா என் வார்த்தைக்கு உண்மை உள்ள ஒன்னை பட்டினி போட மாட்டேன். யோசிக்கிறீங்களா? எப்படி தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய பிள்ளை பட்டினி போடக்கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தனுக்கு பட்டினி பானையை மாற்றினார். தெரியுமா உனக்கு? அவருடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தனை நல்லாக்கணுன்ற ஆசை வந்துச்சு அவருக்கு. உனக்கு வருமா? பிசாசு இருந்து உனக்குள்ளால நன்மை செஞ்சவனுக்கே நன்றி இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நன்றி செய்தாரை உள்ளத்திலும் பல நன்றி செய்தாரை பக்கத்திலும் வைக்க வேண்டும் என்கிற பழமொழியை கற்றுக்கொண்ட தமிழனாகிய நீயும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? உதவி செஞ்சவனை எல்லாம் வெறுத்து தள்ளிட்டு, ஏன்னா என்கிட்ட எல்லாம் வந்துருச்சு. இப்போ நேத்து உன்கிட்ட உதவி கேட்டேன், இன்னைக்கு என்கிட்ட வந்துருச்சு, அதனால நீ எனக்கு வேண்டாம். கான்செப்ட் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. தேவன் பார்க்கிறார், சீக்கிரம் அந்த நிலைமைக்கு மறுபடியும் உன்னை கொண்டு போயிடுவார். ஜாக்கிரதை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கொடுத்தவர் பிடுங்க தயாரா இருக்கிறார். ராஜ்யபாரத்தையே பிடுங்கினார்ன்னு சொன்னா, ராஜ்யபாரத்தையே பிடுங்கினார். அரசன் என்கின்ற பதவியை பிடுங்கினவர் உன்னை என்னை விட்டுருவாரா? ஆமென். அவர் தெரிந்தெடுத்து, ஜனங்கள் கேட்டபடியினால் அவர் தெரிந்தெடுத்து, அவருடைய தாசன் மூலமாக அபிஷேகம் பண்ணி அவருடைய ஜனத்தை ஆள கொடுத்த அதிகாரத்தை தவறு செய்த போது அதிகாரத்தை பிடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கினார். யோசிச்சு பாரு, உனக்கு இந்த எண்ணம் வராது. ஏன்னா காணாதவன் கண்டா இப்படித்தான் இருக்கும். நம்மள எப்பவுமே இல்லாதது ஒன்று கிடைச்சோம்னா நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். தயவு செய்து சொல்றேன், பெற்றுக்கொண்டதை அமைதியா உபயோகப்படுத்து. கிடைச்சதற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்தீர், அதற்கு உமக்கு நன்றி. ஆனால் அதற்காக நான் நேற்று நிலைமையை நான் விட்டுவிட மாட்டேன்.
நேற்றைய என்னுடைய தாழ்வான நிலையை நான் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து வாழ்வேன். இந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இல்லைங்க. தேவன் இப்படியாய் வானத்தை அடைத்து மழை வராதபடி பஞ்சத்தை அந்த 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 தேசத்திலே வருவித்தது போல இன்றைக்கு ஒரு காலம் உனக்கு வந்தால், நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தூரம் போனால், ஏன் இல்லாமல் போனால் கொஞ்சம் யோசிக்கணும். நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். நான் நம்புறவன் எனக்கு இல்லாமல் போனால் என் கதி என்ன? அப்போ நான் எங்கள் அப்பாவை மட்டும்தான் பிடிச்சு அவருக்கு மட்டும் உண்மையுள்ளவனாக இருக்கணும். கொடுக்குறவன் இவன், கொடுக்காதவன் இவன், இவனை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. என்னை இம்மட்டும் நிற்க வச்சிருக்கிற தேவன் எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, கொடுக்குறவனுக்கு அதிகமாக ஜோம் பண்ணவும் கொடுக்காதவனுக்கு கம்மியாக ஜோம் பண்ணுற பழக்கம் என்கிட்ட இது வரைக்கும் வரல. எனக்கு எல்லாரும் ஒன்று தான். ஆனால் தேவன் பார்க்கிறார், கொடுக்கிறவனையும் கொடுக்காதவனையும் அவர் பார்க்கிறார். நான் அவர் கையில் கொடுத்துட்டு நான் சும்மா இருக்கிறேன். புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வேதத்துக்குள்ளே போனோம்னா 3 வகையான ஜெபம் இருக்கு. 3 வகையான ஜெபம்னாலே என்னன்னு தெரியாதவனுக்கு 3 வகையான ஜெபம்னா எப்படின்னு தெரியும்? தெரியுமா? எங்க ஜெபம் பண்ணவே முடியலையே. பிசாசு பிடிச்சு தள்ளி விடுறான், நித்திரை மயக்கத்தை கொடுக்குறான், உறக்கம் வருது, விழுந்து விழுந்து கிடக்கிற இப்படிப்பட்டவனுக்கு 3 வகையான ஜெபத்தினுடைய ரகசியம் என்னவென்று தெரியுமா? விசுவாச ஜெபத்தை உன்னால பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். சொல்லு. விசுவாச ஜெபத்தின் மூலமா என்ன நடக்குது? வியாதியும் பாவமும் போகும். இரண்டாவது ஜெபம் ஊக்கமான ஜெபம், பலன் வரும். மூன்றாவது ஜெபம் இயற்கைக்கு மேற்பட்ட சக்திகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அப்ப இந்த 3 ஜெபமும் நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு இல்லை, எந்த ஜெபமும் இல்லை, ஜெபமே இல்லை. கேட்டா ஜெபிச்சா தூக்கம் வருது. எப்படி? ஜெபத்தின் அருமை தெரியல உனக்கு. ஜெபம் பண்ணினார் ஒருத்தர், பசிக்குது, செத்து தொலைந்து போக மாட்டேனான்னு ஜெபம் பண்றாரு. எனக்கு இதை கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கஷ்டம், சாப்பாடு இல்லை, இல்லாத நேரம் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே ஒன்றும் இல்லை, செத்து தொலைஞ்சாலும் போக மாட்டானா பார்க்கிறாரு. ஒரு திருடன் கையில் கொடுத்து விடுறாரு சாப்பாடை. ஒன்னை விட்டுருவாரா? ஒன்னை விடுவாரா? நம்பு, உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். அவர் நடத்துவார். எப்ப நீ அந்த விசுவாச ஜெபத்தையும் அந்த ஊக்கமான ஜெபத்தையும் முதல்ல அறிஞ்சு ஜெபம் பண்ற ஜெபம் உன்கிட்ட இருக்கணும். நம்மகிட்ட இருக்கா? ஆமென். அறிஞ்சு கருத்தாய் ஜெபம் பண்ற ஜெபம் இருக்காங்க? இல்லையே. எங்க என்ன ஜெபம் பண்றோன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டா ஆண்டவர் எனக்கு வாயில கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணேன். பிசாசு ஆண்டவர்னு சொல்ற வழிமுறை இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ண தெரியாதவன் ஜெபத்தை பண்ணிக்கிட்டு தேவன் மேல பழிய போட்டுருவான். நான் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபம் பண்ணேன், அது என்னென்னமோ வந்துச்சு. மனம் பதறி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாம். மனம் பதறி பேசக்கூடாதாம். கொஞ்சம் யோசிங்க. நாம எப்படி, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குதுங்க? ஏன்னா என்ன ஜெபிக்கிறேன்னு தெரியல, நான் எந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன்னு தெரியல. ஆமென். எதுக்கு நீ ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? முதல்ல அல்லேலூயா. யாத்திராகமத்துடைய புத்தகம் 32வது அதிகாரம் 30லிருந்து 34 வரைக்கும் வாசிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் யாவிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே யாவாவிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக வாழத் தொடங்கின போது மரணம் அவர்களை நெருங்கி வந்தது. மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாய் மோசே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தை விடுவியும், மரணத்திலிருந்து இவர்களை விடுவியும், இல்லையானால் என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும்.
ஏன்னா நான் திறப்பில் நிற்கிறேன்ப்பா, என்னிடத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜனத்தை விடுவியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற ஒரு ஜெபம் ஒன்று இருக்கிறது. ஜெபத்தை கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவன் தனக்காக ஜெபம் பண்ணல. அக்கிரமம் செய்து அறியாமையில் மூழ்கிக் கொண்டு பாவத்தின் விளைவால் மரண தண்டனைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை மீட்க மோசே தேவ சமூகத்தில் கடந்து போய் ஜெபித்தான். ஜெபத்தை கேட்ட தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தார். யாருக்கு வேண்டி தரப்பில் நிற்கிற? உன் பிள்ளைக்கு வேண்டி தரப்பில் நிற்கிறியா? உன் புருஷனுக்கு வேண்டி, உன் பொண்டாட்டிக்கு வேண்டி தரப்பில் நிற்க முடியுதா உன்னால? எப்படி உன் குடும்பத்தை விடுவிப்பார்? பிரிசியாசுவா, அறிகிற அறிவு ரொம்ப வேணும். நான் எதுக்கு ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தின் மூலமா எனக்கு என்ன பலன், அதை நினைச்சு ஜெபம் பண்ண. உன்னுடைய வார்த்தை தவறுதலா வந்துடக்கூடாது. வாயின் வார்த்தை தேவ சமூகத்தில் தவறுதலா வந்தா அதுக்குரிய தண்டனை உனக்கு உண்டு. யோசுவாவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 வாசிங்க. யாவா எமோரியரே இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா யாவாவை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. கேட்டீங்களா? ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது பாத்தீங்களா? ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? கிதியோன் மேலும் ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சூரியனும் சந்திரனும் நின்றது, நிக்க வச்சார். எங்க தேவனுடைய படைப்பவே நிறுத்தினது ஒரு ஜெபம். கொஞ்சம் யோசித்து பாரு. ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் நகர்ந்து கொண்டிருந்த நகர்வையே நிக்க வைத்தது ஜெபம். ஏன் உன் ஜெபத்துக்கு வேல்யூ இல்ல? பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்கிற? உன் ஜெபத்திற்கும் பிசாசுக்கும் என்ன சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் வரல, பிசாசுக்கு சொந்தம் வருது. என்ன காரணம்? அப்ப நீ தேவ சமூகத்தில் உண்மை இல்லை. யோசுவா யுத்தத்திற்காக பிசாசுனுடைய ஜனத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனம், யாசுவாவுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது, உடனடியாக கிடைத்தது. அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏன் உனக்கு ஜெபத்துக்கு விடுதலை இல்லை? அப்ப ஒத்துக்கோ, நான் பிசாசுக பிள்ளைதான். ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டாவது அங்கோட்டே வாழு. இங்கோட்டு வரணும்னா மனம் திரும்பு. மறுபடி நீ மனம் திரும்பணும். மறுபடி நீ யாசுவாவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். மறுபடி உன்னுடைய மாம்ச இச்சைகளிலிருந்து வெளியில வரணும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அதன்படி நீ வாழ ஆரம்பித்தால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். யோசுவாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததற்கு காரணம், யோசுவா இஸ்ரவேலில் இருந்த ஜனங்களுடைய ஆவியை பெறாமல் அவன் வேற ஆவி பெற்றவனாயிருக்கிறான். நீ எந்த ஆவி பெற்றிருக்கிற? பெந்தகோஸ்தக்காரன் சொன்ன அந்நிய பாஷை ஆவியும் இல்லை. பைபிள் சொல்ற யாசுவாவுடைய ஆவியும் இல்லை. அப்ப எப்படி உனக்கு விடுதலை? வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்கள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு யாவாவை நோக்கி வேண்டுதல் செய்தான். யாவா அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி யாவாவிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு யாவா, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரே கற்பப்பையிலிருந்து 2 வழி பிறக்கும். எப்படி? ஜெபத்துக்கு பலன். உன் ஜெபத்துக்கு இதுவரைக்கும் பலன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஜெபித்தால் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன். எப்படி? அவளுடைய, அதாவது
ஈசாக்கினுடைய ஜெபத்தின் மூலமாய் அவளுடைய கர்ப்பப்பையை திறந்தார் என் தேவன். திறப்பின் காரணமாக 2 சந்ததி. அந்த 2 சந்ததியில இளையவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், ஆளுமையை கொடுக்கிறார். அவன் மூலமாய் தேவன் தன்னுடைய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டார். காரணம் ஜெபம். உன் ஜெபம் என்ன செய்யுது? இன்னும் மார்பு தட்டி சொல்லாத, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய காரியத்துக்காக இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் இனி தேவனுக்காக உண்மை உத்தமமாய் வாழ்வேன் சொல்லாத. ஏன்னா உன்கிட்ட ஜெபம் இல்லை. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 30 வரைக்கும் வாசிப்போமையானால் சிம்சோனின் ஜெபம் எப்படி செய்து பாருங்க. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். கேளுங்க, இப்போ தேவனுடைய பிள்ளை வேடிக்கை பொருள் ஆயிட்டான். காரணம் கிரியை. அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் யாவாவை நோக்கி கூப்பிட்டு, யாவாகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு, ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என் ஜெபத்தை கேளும், என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இப்ப யோசிக்கிறாங்க, விழுந்து போன பிறகு எவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது, அப்ப நம்ம விழுந்து போனாலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, விழுந்து போன தவற்றை உணர்ந்து ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற அந்த ஜெபத்தின் மூலமாய் அவன் உயிரோடு இருந்து கொன்றதை காட்டிலும் சாகும் தரவாயில் கொன்றது எவ்வளவு என்று கேட்டால் 3000 பேர். ஜெபத்துக்கு எவ்வளவு வலிமை. நீ அந்த ஜெபத்தை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசிங்களேன், என் ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை? அல்லேலூயா. இப்ப இந்த சிம்சோன் தவறு செஞ்ச பிறகு கூட அவன் ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்தில் மனங்கதறி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, கண்ணு போயிடுச்சு, நான் இன்றைக்கு வேடிக்கை பொருளானேன், என்னை வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள், இந்த ஜனத்திற்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், என் ஜெபத்தை கேளும் என்று சொன்னான். தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார். உனக்கும் பலன் தர அவர் வல்லமையுள்ள தேவன். எப்ப நீ ஜெபிக்கிற ஜெபம் மாறும் போது. அதான் சொன்னேன், விசுவாசம் உள்ள ஜெபமா, ஊக்கமான ஜெபமா, இல்லது கருத்தான ஜெபமா? நீ எந்த ஜெபத்தை ஜெபிக்கிற? உன் ஜெபத்துல விடுதலை உண்டு. தயவு செய்து சொல்றேன், ஜெபம் பண்ணப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கேட்டா சொல்றீங்க நீங்க, சிந்தனையில வேற காரியம் வருது. எந்த காரியம்? நீ நேசிச்ச காரியம் தான் வருது, நீ விரும்பின காரியம் தான் வருது. அது இல்லாம எதுவும் வரல. நீ எதை நேசிச்சிருக்கிறியோ, எதை விரும்பி இருக்கிறியோ, அந்த காரியம் நீ ஒரு மனப்பட நினைக்கிற நேரம் உங்ககிட்ட இருதயத்தில் வருது. நீ இந்த பிசாசை துரத்த முடியலையே, இந்த எண்ணத்தை துரத்திக்கிட்ட தேவ சமூகத்தை நின்று பார், நீ ஜெபிப்ப, நீ ஜெயம் பெறுவ. அல்லேலூயா. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. முழங்கால்களை தேவ சமூகத்தில் முடக்கு. யார்சுவா எப்படி ஜெபம் பண்ணாரு? லூக்காவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 41 42 நீ வாசித்தேனா? அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். என்ன எப்படி ஜெபம் பண்ணாரா? முழங்கால்களை முடக்கி. எங்க அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனே முழங்கால் படியிடுறாரு. உனக்கு முட்டுல என்ன வியாதியா? இல்ல சிரட்ட விலகி இருக்கா? எதுக்கு முட்டி போட முடியல?
பிசாசு உன் குறுக்கில ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அதனால தேவ சமூகத்துல முட்டங்காலை முடக்க முடியல. முழங்கால்களை முடக்கிப்பார், பலன் தரக்கூடிய தேவன் உனக்கு பலன் தருவார். இரண்டாவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால நீங்கும்படி செய்யும், ஆகலி என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவரு வாலிபன், 33 வயசு. அவரு குனிஞ்சா குறுக்கல ஒண்ணும் இல்லை, நான் குனிஞ்சா எப்படி? அதனால அவர் முகங்குப்புற விழுந்தார். என்னால விழ முடியாது, அப்படித்தானே? அதனாலதான் நெட்டல்ல ஒவ்வொரு போன் போடா பிரச்சனையா இருக்கு. நீ குனிஞ்சு நிமிந்து தேவ சமூகத்துல நின்றிருந்தால் உன்னுடைய குறுக்குக்கு பிரச்சனை இருக்காது. முழங்கால்களை முடங்கி முகங்குப்புற விழணும். விழுந்து ஜெபம் பண்ணு. எப்படி? எங்க ஜெபம் பண்ணா என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, அதன்படி நாம நடக்கிறோமான்னு கேட்டா இல்லையே. சரி, லூக்காவுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஆமென், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது. ஊக்கமான ஜெபம் வருதா? வியாகுலத்தோடு ஜெபம் பண்றோமா? பாவத்தை நினைத்து வியாகுலம் வருதா? வேதனையை நினைத்து வியாகுலம் வருதா? இல்ல. உன் ஜெபம் எவ்வளவு ஈஸியா ஜெபம் பண்ணிட்டு போறியோ அவ்வளவு ஈஸியா பலன் வராது. அல்லேலூயா. இவர் எங்கிருந்து இந்த ஜெபத்தை பற்றி பேசி என்ன முட்டி போட சொல்றாரு, முகங்குப்புற விழ சொல்றாரு, வியாகுலப்பட சொல்றாரு? என்ன செய்யுது? இதுவரைக்கும் இப்படி இல்லையே. இவர் இப்படி, பைபிள் இப்படித்தான் சொல்லுது, வேதம் இதைத்தான் சொல்லுது. உன் ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். நல்லா கேட்டீங்களா? மிகுந்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். முதல்ல உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டிய இடத்தில் திற. தேவன் அதை நன்மையினால் நிரப்புவார். அடுத்து தேவன் சொல்றாரு, மத்தேயு 26வது அதிகாரம் 42 44 வாசித்தீங்கன்னா, அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவை இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றார்? பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும். யாரு சொல்றா? மாம்சம் சொல்லுது. ஏன்னா மாம்சம் தான் அடிக்கப்பட போகுது. உள்ளால் இருக்கிற ஆவியோடு கூட அவர் பேசுகிறார். ஆனால் அவர் ஆவியா இருந்த நேரம் எழுதி விட்டார். என்னன்ட்டு? நான் போக வேண்டும், நான் அடிக்கப்பட வேண்டும், நான் சிலுவையில் அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், மரிக்கணும், மரித்து 3 நாட்கள் பாதாளத்தில் போய் அங்கே நோவாவுடைய காலத்தில் மரித்து போனவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், மறுபடியும் நான் வரணும், எடுத்துக்கொள்ளப்படணும். எழுதியாச்சு. எழுதின சம்பவத்தையே இவர் நினைச்சுக்கிட்டே ஆனாலும் மாற்ற முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறார். கடைசியில் இல்லை, வேண்டாம். ஏன்னா பேதுரு ஒருக்கா சொன்னான், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு ஒத்து வராது, ஆண்டவரே இதெல்லாம் விட்டுரும், அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? அவர் எழுதின உயில் சாசனத்தை அவரே மாற்ற முடியாது. எப்ப மாற்ற முடியும்? அவர் தான் எழுதி முடிச்சாச்சே. அந்த திட்டத்துக்காக தானே வந்திருக்கிறாரு. உனக்காக எழுதப்பட்ட உயில் சாசனம் என்ன? தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திற்கான பதில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் போராட வேண்டும். முழங்கால் படியிடணும், முகங்குப்புற விழணும், வியாகுலப்படணும், கண்ணீர் சிந்தனும். பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார உரிமை நமக்கு வரணும். இல்லை அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. இப்ப கடைசியா ஜெபம் என்னன்னு சொல்லிட்டோம். ஆனா ஜெபம் பண்ணல அப்படின்னா நீ நித்திர மயக்கத்துல இருந்து உன்னை சிறைவாசத்திற்கு அனுப்புவாய். இதான் கான்செப்ட். இதைத்தான் அவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம்
அந்த 43 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நல்லா கேளுங்க, என்ன சொன்னாரு? நித்திரை மயக்கத்துல இருக்கிற நீ இளைப்பாருப்பா, இதோ மனுஷகுமாரன், இதோ மனுஷகுமாரன் ஒன்ன இப்ப ஒன்ன இந்த சரீரத்தை ஒன்ன பாவிகளுடைய கையில். ஏன்னா இப்போ அவர் மனுஷகுமாரன் இல்ல, இப்ப மனுஷகுமாரன் நீ, சரியா? பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். புரிஞ்சது? அடிமைத்தனத்துக்கு நீ தான் போற. ஏன்னா இனி அவருக்கு அடிமைத்தனம் இல்ல, அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அடிமைத்தனம் ஆனபடியால் நித்திரை மயக்கத்திலிருந்து வெளியில வா. இல்ல அவர் பட்ட வேதனையில கொஞ்சமாவது இன்னும் நீ பட வேண்டி இருக்கும். அவர் சரீரம் அனுபவித்த அனுபவங்களின் உடாய் நீ கடந்து போக வேண்டி இருக்கும். மரியாதையாக சொல்றேன், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நித்திரை மயக்கத்தை விட்டு நீ வெளியில வா. ஏன்னா நித்திரை மயக்கத்தினால மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி இப்ப மணவாளனை தரிசிக்க முடியாது? உறக்க பிசாசு. எங்க அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேவனாகிய யாவா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். நல்லா கேட்டுக்கிடுங்க, தேவன் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அந்த நித்திரையின் மூலமாய் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தார். ஆனா அவனுக்கு தெரியாது ஏவாள் எப்படி வந்தாள்னு. யார் எங்க தூங்கினாலும் சரி, தூக்கத்தின் விளைவு உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்ப ஆதியாகமத்துடைய புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆமென். நல்லா கேளுங்க, பலி செலுத்துகிற நேரம், இங்க பலி செலுத்துகிற நேரம் ஆராதனை ஸ்தலம், வீட்டில் பலி செலுத்துகிற நேரம், ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்தில் உனக்கு அயர்ந்த நித்திரை வந்துச்சு அப்படின்னா உனக்கு கேடு உண்டாயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். நீர் சொன்ன காரியம் எனக்கு எப்போது நடக்கும்? நான் எதனால் இதை அறிவேன்? தேவன் சொன்னார் பலி செலுத்து. பலி செலுத்தினான். பலி செலுத்தும் போது, ஆராதித்த போது, ஜெபித்த போது அவனுக்கு நித்திரை மயக்கம் வந்தது. அல்லேலூயா. யோசிச்சுக்கா, கடைசியா ஒரு ஆயுதத்தை தேவன் உன் முன்னாடி வீசி எறிகிறார். இந்த ஆயுதத்துக்கு என்ன, எதுக்காக இந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றிலிருந்து உன்னுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபமாக, அது விசுவாச ஜெபமா, ஊக்கமான ஜெபமா, அல்லது அர்த்தமுள்ள ஜெபமா என்பதை நீ புரிந்து ஜெபித்தால் உனக்கு வல்லமை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமிட்ட என்ன செய்கிறார்? ஒரு ஆயுதத்தை கொடுத்தார், நீ பலி செலுத்து என்று சொல்லி. ஆபிரகாம் பலி செலுத்துகிற போது அயர்ந்த நித்திரை, தூக்கம் வந்தது. தூக்கத்துல ஒரு காரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பறந்து கொண்டிருந்த பறவை வந்து பலிமிருகத்தின் மேல் இறங்கி அதை அசுசி செய்தது. ஆமென். அப்ப உன்னுடைய தூக்கத்துல உன் சரீரம் அசுசிப்படுது, உன்னுடைய பலியாகிய ஜெபம் அசுசிப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கை அசுசிப்படுகிறது, உன்னுடைய எண்ணம் அசுசிப்படுகிறது, உன்னுடைய செயல்திறன் அசுசிப்படுகிறது. இந்த அசுசி நிமித்தமாக தேவன் உனக்கு ஒரு தர தண்டனை, உன் சந்ததி. உனக்கு புரியல? உனக்கு இல்ல, உன் சந்ததி நாசமாகும். சொன்னாரா இல்லையா? அனுபவிக்கிற நாம நம்ம பிள்ளைகளுக்கு அநியாயத்தை தேடி வைக்கிறோம். கேட்டா என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளையுடைய வருமானம் நிறைய வரணும் நினைக்கிறேல்ல, அந்த பிள்ளையை நாசம் பண்றதே நீதான்.
எதனால தெரியுமா? அவனுடைய நித்திரை மயக்கத்தினால. பட்டாலும் தெரியும், அடங்க மாட்டேன். உன்னுடைய நித்திரை மயக்கம் உன் சந்ததியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற சும்மா ஒரு தூக்கம் தானே வந்தது ஜெபத்துல. ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சான். ஆனா தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை நாசம் பண்ண ஆரம்பிச்சார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? 1 வருஷமா, 2 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா? பிரைஸ் யாசுவா. 400 வருஷம். எப்படி? இது எதுக்கு தெரியுமா? ஆபிரகாம் செஞ்ச பலியில் தூங்கினது நிமித்தமாய் அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய சந்ததிக்கு கொடுத்த தண்டனை இது. தயவு செய்து சொல்றேன், தூக்கத்தை விடு, நித்திரமயக்கத்தின் ஆவியை விட்டு தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி முகங்குப்புற விழுந்து நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் அப்போ ஒரு ஈஸி, முகங்குப்புற விழுந்து அப்படியே தூங்கிடலாம். யாருக்கும் தெரியாது. கேட்டால் நான் முகங்குப்புற கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரைசியாசுவா, தயவு செய்து நெடு முழங்கால நில்லு, நின்று ஜெபி. தூக்கத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காத. பைபிள் வாசிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், வீட்டில் ஜெபிக்கிற நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காத. தூங்கினா உனக்கும் உன் சந்ததிக்கும் விபரீத முடிவுகளை தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அப்பொழுது ஐத்திக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். முடிஞ்சதா? நீ எதுல உண்மையா இருக்கிற? முதல்ல அதை யோசி. தயவு செய்து சொல்றேன், நித்திரை மயக்கத்தின் ஆவியிலிருந்து வெளியில வா, ஜெபி, தேவனை நோக்கிப்பார். 3 ஜெபத்தை சொன்னார். முதல்ல விசுவாச ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். இந்த ஜெபத்தில் எந்த ஜெபம் உன்கிட்ட இருக்குதோ அந்த ஜெபம் உனக்கு பலன் தரும். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?